இந்த வீடியோ வர்ற அன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டே கோயம்புத்தூர் புக் ஃபேர் வந்து முடிகிறது 26th ஜூலை. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ரொம்ப ஹாப்பி இந்த வருஷம் வந்து ஃப்ரெண்ட்ஸு, ஆத்தரு அப்படின்னு சொல்லி மீட் பண்ணதில், எஸ்ராவை மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. இது வந்து ஹிகின் போத்தம்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. நானே வந்து லாஸ்ட் டேக்கு முன்னத்த நாள் தான் வந்து போயிருந்தேன். இந்த தடவை சில்ட்ரன்ஸுக்கும் இங்கிலீஷ் புக் ஸ்டால்ஸுமே வந்து நிறைய இருந்துச்சு போன வருஷம் இருந்ததை விட. இது வந்து வெண்பா பதிப்பகம். இங்கே நற்றிணை பதிப்பகமோட புத்தகங்கள் எல்லாமே வந்து கிடச்சிது. நிறைய ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதை நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். சிறப்பு சலுகை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் 20%ல் 50% அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து தமிழ்களம். இது 9th. இங்கே வந்து என்னென்ன ஆத்தர்ஸ் வந்து புக்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பாலகுமாரன், சாண்டில்யன் அவங்களுடைய புத்தகம். இது வந்து தமிழ் தேசம் அவங்களுடைய ஸ்டாலு. இங்கே வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஹிந்து குரூப் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து 100 ருபீஸில் 200க்கு 300 நிறைய ஆஃபர்ஸில் வந்து புக்ஸ் வந்து கிடச்சிது. 50க்கு எல்லாமே வந்து புக்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. நிறைய இங்கிலீஷ் ஸ்டால்ஸில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கம்மி பண்ணி தரோம் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய புக்ஸ் வந்து நியூவாகவும் இருந்துச்சு. யூஸ்டு புக்ஸுமே வந்து நல்ல கண்டிஷன்லேயுமே இருந்துச்சு. ஹார்ட் பவுண்டெல்லாம் 100க்கு 200க்கெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சுது. பிக் 3 ஃபார் 500 10% to 50% டிஸ்கவுண்ட் எல்லாமே அந்த ஸ்டாலில் இருந்துச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் அவங்க வச்சுருப்பாங்க. ஈச் நாவல் 100 ருபீஸ்க்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டால்ஸுமே இருந்துச்சு. நிறையா ஸ்டால்ஸில் அந்த மாதிரி கொடுத்ததுனால எல்லா ஸ்டால்ஸையும் கவர் பண்ண முடியல. ஸோ ஒரு சில ஸ்டால்ஸை மட்டும் அப்படியே ரேண்டமாக கவர் பண்ணியிருக்கேன். விகடன் அவங்களுடைய பெஸ்ட் செல்லர்ஸ் எல்லாமே முன்னாடி வச்சுருந்தாங்க. வேல்பாரி, இவங்களுடைய ஆஃபர்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. சிறுவாணி வாசகர் மையம் அந்த சாரோட இன்ட்ராக்ட் பண்ண நிறையா ஆஃபர்ஸ் பற்றி சொன்னாங்க. அவங்களுடைய மெம்பர்ஷிப் பற்றி சொன்னாங்க. வருஷம் ஃபுல்லாக ஒவ்வொரு புக் வந்து கொடுக்கறதா சொன்னாங்க. இந்த 6 புக் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸில் கொடுக்குறதா சொன்னாங்க. அதை அவங்க கவர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து 6 மந்த்துக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு டீம் இருக்காங்க. அவங்க வந்து சூஸ் பண்ணி நாஞ்சில் நாடன் சார் தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் வந்து நிறைய கேட்டகரிஸில் வந்து புக்ஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. இந்த ஜாதி அந்த இதெல்லாமே வந்து இல்லாத மாதிரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்ருக்க மாதிரி வந்து சொன்னாங்க. இங்கே வந்து எல்கேஎம் ஆஃபர்ஸில் வந்து என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. யுனிவர்சல் பப்ளிஷிங் இங்கே நிறையா அந்த நம்ம ஹிஸ்டாரிக்கல் இதுவும் கோவில்கள் பற்றியுமே வந்து நிறைய புக்ஸ் இருந்துச்சு. நான் வந்து ஸ்பெஷலாக அந்த முருகர் புக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த அறுபடை வீடுகள் அதை பற்றியெல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. டிஸ்கவரி புக் பேலஸ் அவங்களுடைய புக்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு, ஃபேமஸான புக்ஸு. நர்மதா பதிப்பகம், வான்கோ பப்ளிகேஷன். அன்றைக்கி வந்து இவர் வரதா இருந்துச்சு, சாரு வந்து ஈவினிங் 3 o'clock மேலே வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பி வந்துட்டேன். அவரை மீட் பண்ண முடியல. போய் செக் பண்ணியும் பார்க்கல கடைசியில் வந்தாரா வரலையா அப்படின்ட்டு. அதாவது இது வந்து 25th நான் சொல்கிறேன் வர்றதா சொன்னாருன்னு. இந்த புக் ஃபேர் வந்து முடியறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அங்கே வரதா சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி தான் வந்து எஸ்ராவோட ஸ்பீச்சுமே வந்து இருந்துச்சு ஈவினிங்கு. இது வந்து ஹார்ப்பர் குலின்ஸ்.
இந்த தடவை என்னமோ எனக்கு தமிழ் புக் ஸ்டால்ஸில் வந்து இருந்த ரீடர்ஸை விட இங்கிலீஷ் புக் ஸ்டால்ஸில் நிறைய ரீடர்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இவ்வளோ பீப்புள் வந்து இங்கிலீஷ் புக்ஸை தேடி வர்றாங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே. இங்கே வந்து பிக் எனிதிங் எனி புக் ஃபார் 99 அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டால்ஸ். இங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் 75% இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் வந்து நான் கிளம்பி வெளியே வரும்போது ஒருத்தர் வந்து பேசினார். அவர் வந்து எவ்வளோ பெரிய பெரிய ரெஃபரன்ஸ் புக்காக வந்து 100 ருபீஸ் 200 ருபீஸில் வாங்கினேன். இதெல்லாம் ரொம்ப படிக்க வேண்டிய புக்ஸு. அவர்கிட்ட ஒரு 2000 புக்ஸ் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவர் ஒரு 20 புக் பக்கம் வாங்கியிருந்தார். அதெல்லாமே எடுத்து காமிச்சார். பார்க்கும்போது ஓகே, நம்ம தான் அந்த மாதிரி வாசிக்கிறது இல்லை ரெஃபரன்ஸ் புக் அதிகமாக, இதெல்லாம் வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தார். லக்ஷ்மிகர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதுமே வந்து அவர் ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் நான் வாசித்தேன், இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். நான் பார்த்தேன், ஆனால் அது என்னன்னு தெரில, அது நம்ம வாசிப்போமா அப்படின்னு தெரியலன்னு சொல்லி நான் வச்சுட்டு வந்தேன். சரி, இது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸு. நான் வந்து கொஞ்ச நேரம் தான் இருந்ததுனால எல்லாத்தையுமே வந்து போய் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. மீ வெளியீடு இங்கே வந்து நிறைய புக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே ஆஃபர் கூட கொடுத்துட்ருந்தாங்க. 5 புக் வாங்கினா 15% என்னமோ டிஸ்கவுண்ட் நினைக்கிறேன். அட்சயம் வெளியீடு இங்கே வந்து ஒரு ஏதோ புக் ரிலீஸிங் ஈவெண்ட் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மீனாட்சி புக் ஹவுஸ் இவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாமே கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். இங்கே வந்து நிறைய டீல் போட்டிருந்தாங்க, அதை அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். மேலே அந்த ஸ்டாலுமே இருந்துச்சு. ஆம்னி புக்ஸ்லேயுமே அந்த ஆஃபர் இருந்துச்சு, பை 1 get 1 ஃப்ரீ. அந்த ஆஃபரு 99 இதெல்லாமே ஃபேமஸான புக்ஸு, இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் பை 1 get 1 ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நாவல்ஸ் வந்து 100 ருபீஸில் கொடுத்துருந்தாங்க. நிறைய இங்கிலீஷ் புக் ஸ்டால்ஸில் வந்து அந்த மாதிரி ஆஃபர் வந்து இருந்துச்சு. நியூ புக்ஸுமே அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டு, என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பப்ளிகேஷனு. இவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு புக்கு தேடி போனேன், அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்ச புக் வாங்கினேனா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து புத்தகங்கள் குறித்து வீடியோஸ் வந்து நான் சேனலில் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.